Hello viewers, நான் பாரத் கிருஷ்ணா. First of all, wish you and your family a very happy new year. புது வருடம், புது வருஷத்தோட முதல் மாசத்தோட முதல் நாள்னு எல்லாமே புதுசு இன்னைக்கு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நம்ம முடிய போகிற எந்த விஷயத்தையுமே கொண்டாடுறதில்ல. புதுசாக பிறக்க போகிற இல்லை புதுசாக தொடங்கின விஷயத்தை தான் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். 2023 12 மாதம் 365 நாள் 8760 மணி நேரம் கிட்டத்தட்ட 5,25,600 நிமிடங்களை கடந்து வந்திருக்கும். அப்பெல்லாம் கடிகாரத்தில் இருக்க நொடி காட்டி எப்படி எல்லா நொடியும் கடந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் வருஷத்தோட கடைசி நொடியும் கடந்துச்சு. ஆனால் அப்போ மட்டும் நம்ம எல்லாருக்கும் கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி கேக் கட் பண்ணி நியூ இயரை கொண்டாடுறோம். அது ஏன்? நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 365 நாளை கடந்து வந்துட்டோம் அப்படின்றதுக்காக கிடையாது. அகெயின் ஒரு புது வருஷம், அகெயின் ஒரு 12 மாதம், அகெயின் ஒரு 365 நாளை கடக்க போகிறோம் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. ஆனால் நம்ம எப்போத்துலேருந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம்? நம்ம முன்னோர்கள்லாம் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதனா ஒரு காரணம் இருக்கும்ல, கண்டிப்பாக எதனா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. அப்படி எதனா ஒரு ஹிஸ்ட்ரி நியூ இயர்க்கு இருக்கா? இல்லையா? இருக்கணும்ல. ஆக்சுவலாக நியூ இயர்க்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புராணத்தை புரட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் இந்த நியூ இயரை ஜான்வரி 1ஆம் தேதி இருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பண்டைய காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமானியன் கேலண்டரை தான் அப்போலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ரொமானியன் கேலண்டரில் ஜான்வரி பிப்ரவரி அப்படின்ற ஒரு மாதமே கிடையாதான். வருஷத்தோட மாதமே மார்ச் தான். மார்ச் 1லேருந்து டிசம்பர் 31 அப்படின்ட்டு 10 மாதங்கள் தான் இருந்திருக்கு. அண்ட் 10 மாதத்தில் 305 நாட்கள் மட்டும்தான் இருந்திருக்கே இப்போலாம். அப்போது இந்த ஜான்வரி பிப்ரவரி அப்படின்ற மாதங்கள்லாம் எப்போ ஆட் ஆச்சு? BC 45க்கு அப்புறமா ரோமன் பாப்பை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. அதாவது வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி அண்ட் பிப்ரவரி அப்படின்ற 2 மாதத்தை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. ஆனால் பரவாயில்ல, அவர் அஃபிஷியலாக அது எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இவருக்கு அடுத்து வந்த ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி 12 மாதங்கள் கொண்ட ஒரு கேலண்டர் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கேலண்டர் பேர் வந்து ஜூலியன் கேலண்டர். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ரொமானியன் வாயில் கடவுளான ஜானுஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடவுளுக்கு வந்து மொத்தமாக 2 தலை இருந்திருக்கு. அதாவது ஜானுஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுளுக்கு வந்து மொத்தமாக 2 தலை இருக்கும். இப்போ நான் இமேஜில் காட்டுறேன், அந்த மாதிரி தான் அவங்களோட பிக்சர் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃப்யூச்சரை பார்க்கறதுக்காக ஒரு ஃபேஸும் பாஸ்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு ஃபேஸும் இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இதை வழிபட்டு இந்த ஜான்வரி அப்படின்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஜான்வரி வந்து இயரோட ஸ்டார்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டிசம்பரை கடந்து வருது இல்லையா. ஸோ போத் ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட்டை பார்க்குற ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜானுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரொமானியன் கடவுளோட நேமையே ஜான்வரி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்கள் யாருமே ஜான்வரி 1 நியூ இயரா, அதாவது வருஷத்தோட முதல் நாளாக எடுத்துக்க மறுத்துட்டாங்க. இது ஏன் மறுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி மார்ச் 25 தான் நியூ இயராக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட மார்ச் 1 தானே அவங்க கொண்டாடினாங்க. ஏன் மார்ச் 25 அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னும் இன்டெப்த்தாக ரொமானியன் கல்ச்சருக்குள்ளே போனோம். பட் வேண்டாம், அது ஒருத்தர் பிறந்த டேட்டை தான் மார்ச் 25 அண்ட் மார்ச் 25 அவங்க நியூ இயராக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது யார் என்ன இன்னும் டெப்த்தாக போகணும்னா, பட் அவங்க வந்து ஜான் 1 வந்து நியூ இயரோட ஸ்டார்ட்டாக ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. ஸோ ஒரு 1500 இயர்ஸாக பாதி மக்கள் ஜான்வரி 1 நியூ இயராகவும், அதாவது ஜூலியஸ் சீசர்ஸை ஃபாலோ பண்ண பாதி மக்கள் வந்து ஜான்வரி 1 நியூ இயராகவும், பாதி மக்கள் வந்து மார்ச் 25 நியூ இயராகவும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு அப்புறமாட்டுக்கு 1582 இந்த பீரியடில்
பாப் கிரகரி 8 அப்படின்னு சொல்லப்படுற அரசர் வந்து ஜூலியஸ் சீசர் லான்ச் பண்ண ஜூலியன் கேலண்டரை மொத்தமாகவே கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு, அதுதான் லீப் இயர். இந்த லீப் இயர் 4 இயர்ஸ்க்கு ஒரு முறை வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு தனி சயின்டிஃபிக் டீமையே அவர் வந்து உருவாக்கி அவங்கள ரிசர்ச் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு இவர் வந்து கிரேக்கரி கேலண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேலண்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கேலண்டரில் ஜான் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் 4 இயர்ஸ் ஒன்ஸ் லீப் இயரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் அப்ரூவல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்கரி என்ன பண்ணுறாருன்னா கிரேக்கரி கேலண்டரை எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பல கண்ட்ரீஸ் வந்து இதை அகெயின் ரிசர்ச் பண்ணி அந்த ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்ச் டீமோடவே சேர்ந்து இன்னும் அவங்க ரிசர்ச் பண்ணி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இதை வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் கிரேக்கரி கேலண்டர் தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கண்ட்ரியாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1544 இருந்து ஜெர்மனி கிரேகரி கேலண்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1564 பிரான்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1556 நெதர்லாந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியும் அதை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் இருந்தாலுமே எல்லா கண்ட்ரீஸுமே இதை அக்செப்ட் பண்ணி இந்த கேலண்டரை அஃபிஷியலாக அவங்க கண்ட்ரியில் லான்ச் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜான்வரி 1 நியூ இயர் அப்படின்ற ஒரு பழக்கமே உலகம் பூரா வந்துச்சு. அண்ட் நமக்கு இந்த பிரிட்டிஷ் பியரெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு அவங்க பழக்கம்லாம் கொஞ்சம் அப்படியே இந்தியனுக்குள்ளே வரவே நம்மளும் இதை வந்து அக்செப்ட் பண்ணி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில புத்தாண்டை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, நமக்கு 12 மணி AM ISTன்றது நம்ம நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம். மற்ற கண்ட்ரிலாம் கூட இதே டைமில் அதே நேரத்துலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இது எங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓஷியானா பக்கத்தில் இருக்கிற ஒரு சில தீவுங்கள்லாம் வந்து முதல்ல நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து இந்த பசிபிக் சுற்றி இருக்கிற தீவுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கண்ட்ரிஸ்லாம், அதாவது பேஸ்ட் ஆன் அவங்களோட டைம் படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நமக்கும் ஃபஸ்ட்டு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு தான் நம்ம ஐஎஸ்டி படி 12 AM ISTயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் ஆங்கில புத்தாண்டை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் நியூ இயர்க்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நியூ இயரை பற்றின ஹிஸ்ட்ரியை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோலேருந்து கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருக்குங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப். பாய்.